நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் இணைவது லதா ராணி. இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75,000 வியூஸ் போயிருக்குங்க. ஸோ என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இது வரைக்கும் ஒரு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை இந்த பிரபஞ்சம் தாண்டி இறைவன் அவங்க எல்லாம் எனக்கு கொடுக்குற பதில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்ட் 2 ஹலாசனாவுடைய பார்ட் 2. இது இந்த என்னுடைய ஸ்பீச்சுக்கு எண்டில் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுவேன். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூக்கி காலு கை ரெண்டு இப்படி தொடர மாதிரி இருக்கும். இது தொடும்போது நம்மளுடைய தொடைப்பகுதி வயிறு பகுதி ரெண்டுமே அதனுடைய சதை பகுதியிலிருந்து இருக்கிற தன்மை அடையும். ஸோ இது ரெண்டாவது படி, ஹலாசனாவுடைய ரெண்டாவது படி. ஏன் இந்த ஒவ்வொன்றையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே ஹலாசனா அப்படிங்கிறத ஒண்ணு இந்த மாதிரி பேக் பெயின் நார்மலா இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணா ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்துல என்னோட ஏஜ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது 90% பெண்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணும் போது எடுத்தோன்னா ஹலாசனா செய்யவே முடியாது. ஸோ அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போகும்போது நம்ம ஈஸியா அதை அடைஞ்சிடலாம். இது ஹலாசனா என்ன சொல்றது, நம்முடைய முதுகு தண்டுவடத்தினுடைய வலிக்கும், நம்மளுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கும், நம்முடைய வயிற்று பகுதியின் சதை, தொடைப்பகுதியின் சதை, இது எல்லாமே கம்மியாகிறதுக்கு ஒரு ஆசனம் அப்படின்னா அது இந்த ஹலாசனா தான். ஸோ இந்த ஹலாசனாவை நம்ம 7 ஸ்டெப்ல செய்யும் போது ஒரு 3 monthsல எல்லாருமே அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த 2வது ஸ்டெப்பை பார்த்து செஞ்சு பழகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.